செக்காவினுடைய பச்சோந்தி தான் எனக்கு வந்து நினைவுக்கு வருகிறது. 1848 நான் நினைக்கிறேன். அப்ப எழுதப்பட்ட ஒரு கதை. ஒரு நபர் நாயை பிடிச்சிக்கிட்டு ஒரு தெருவில் போயிட்டு இருக்காரு. அங்க வரக்கூடிய ஒருவரை வந்து அந்த நாய் கடிச்சிருது. கடிச்ச உடனே அங்க இன்ஸ்பெக்டரும் கூட இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நிறுத்திடுறாங்க. இது யாருடைய நாய் என்று ஒரு விவாதம் வருகிறது. அவருக்கு மேல வந்து கேஸ் போடுறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தயாராகிறாரு. அப்ப கூட்டத்திலிருந்து யாரோ ஒருத்தர் சொல்றாரு, இது நம்ம மினிஸ்டருடைய நாய் போல தெரியுது அசப்புல அப்படின்னு சொன்ன உடனே அந்த இன்ஸ்பெக்டருடைய பேச்சே வந்து மாறிடுது. ஏயா நீ போய் கையை அது வாயில கொடுக்கலாமா கடிக்கிறதுக்கு? அது பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு அவர் வந்து மாற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஒரு 100 ஆண்டுகளை கடந்து விட்டது. மனித யதார்த்தம், அந்த அரச பயங்கரவாதம் சொல்றாங்க இல்லையா, ஒரு அரசினுடைய நிர்வாகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு ஊழல், எல்லாவற்றையுமே காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு கதையாக அது இருந்தது.